நம்மோடு 10 ஆண்டுகள் இந்த காரியங்கள் வாலிப ஊழியங்கள் ஆரம்பித்ததுலேருந்தே கூட இருக்கிறது. 2016லேருந்தே என் கூட இருக்கிறதுல விரல் விட்டு எண்ணிடலாம். ஜெனிஸு, தங்கராஜி, இந்த சிமியோன் இருக்கான். சிமியோன் அப்போ 4ஆவது படிச்சுட்டு இருந்தான். சரி, இப்போ 10 வருஷம் ஆகுது. நல்லூர். ஸோ இவங்களாம் ஆரம்ப நாட்கள்லேருந்தே என்ன செய்கிறவங்க, கூட பயணிக்கிறவங்க. அதுக்கடுத்து தான் வினோத்தே வந்திருப்பான். ஸோ அதனால் 10 வருஷம் ஆச்சு இந்த மந்த்லி ப்ரேயர் ஆரம்பிச்சு. அதனால் இனி அடுத்த கட்ட தலைவர்களை செய்தி கொடுக்க உருவாக்கணுங்கிறது ஒரு ஆசை. அதனால் இன்றைக்கி காட் சர்வெண்ட் ஜெனிஸ்க்கு அப்படி சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கல்யாண கார்டில் அப்படி தான் போட்டான். சரியா, மணமகன் ஜெனிஸ்குமார்னு போட்டு சர்வெண்ட் ஆஃப் கிரேட் காட் அப்படி போட்டான். அப்படி தானே போட்டான், சர்வெண்ட் ஆஃப் கிரேட் காட் அப்படின்னு போட்டிருந்தான். சரியா, அதனால் அண்ணன் தான் உங்களுக்கு செய்தி கொடுப்பாங்க. அண்ணனுக்கு ஒய்ஃபோட ஃபேமிலியாக வந்திருக்கிறாப்புல, ஒரு பாப்பா இருக்கிறா. 2வது குழந்தைக்காக என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. ஒரு கிளாப் பண்ணிடுவோமா? சரி, ரைட். நம்ம இந்த இதெல்லாம் சேனல் ஒளிபரப்பு பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது, ஸோ எல்லாம் முழு கண்ட்ரோல் யார் தான்? அங்கே தான். சரியா, மெயின் சுவிட்சே எங்கே தான் இருக்குது, அங்கே தான் இருக்குது. சரி, இப்போ அண்ணன் உங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை கொடுப்பாங்க. அந்த நாட்களிலும் கூட அழகான ஒரு ஆலயத்திலே, கிட்டத்தட்ட இந்த ஆலயத்திலே ஒரு 5 வருடம் நான் பணியாற்றியிருக்கிறேன். 5 வருடங்கள் எனக்கு இந்த ஆலயத்தோடு ஒரு உறவு உண்டு, அன்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் நான் பணியாற்றும் போது தான் வெளி இடங்களிலே ஊழியம் செய்வதற்கான அழைப்புகள் அதிகமாக வர ஆரம்பித்தது. என்னோடு கூட அநேக ஜெபித்தார்கள். எனக்காக எல்லோரும் ஒரு ஒற்றுமையாக இருப்பதை நான் நாட்களை கண்ட முடிந்தது. அந்த ஆலயத்திலே நீங்கள் வந்து அதே ஆராதனையிலே அந்த ஆலயத்திலே முதல் செய்தி என்று சொல்ல முடியும். அந்த மந்த்லி ப்ரேயரிலே முதலாக உங்கள் மத்தியில் என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பது தேவன் அந்த கிருபைகளுக்காகவும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சகோதரருக்காகவும் நன்றிகளை செலுத்துகிறேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். நாம் மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, இறைவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னோடு கூட பேசும். என் இருதயங்கள் அநேக நேரங்களில் எழுகின்ற அநேக கேள்விகளும், உலகத்திலே வருகின்ற போராட்டங்களும், அநேக விசுவாசத்திலும் அநேக பாவ காரியங்களிலிருந்தும் விடுபடுவதற்கும் எனக்கு இன்றைக்கு ஒரு விடுதலையான ஒரு வார்த்தை, மகிமையான வார்த்தை, என்னை உம்மோடு சேர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னோடு தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிபர் பிள்ளைகளுக்காகவே நோக்கி நான் பார்க்கின்றோம். தேவன் எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமீன். திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 24வது அதிகாரம். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். இங்கு நமக்கு தெரிந்ததான ஒரு வார்த்தை தான். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பதாக சீடர்கள் இயேசுவை கல்லறைக்கு தேடி போகிறார்கள். கல்லறையை நோக்கி பார்க்கும்போது அங்கு இயேசு இல்லை. ஆனால் அங்கு அவருடைய துணி மடிக்கப்பட்டதையும் கல்லறை திறந்திருப்பதையும் கண்டவர்கள் அவங்களுக்குள்ளாக அநேக பதில் கிடைக்கின்றது. இந்த பதில் கிடைக்கும்போது அதில் அழகாக இருக்கிறது. எம்மாவுலே 2 பேர் கடந்து போகிறார்கள். இந்த 2 பேர் கடந்து போகும் பொழுது அநேக காரியங்களை பேசிக்கொண்டே போகிறார்கள். இந்த நாட்களிலே நான் முதலாவதாக உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிற காரியங்கள், இந்த 2 நபர்களும் இயேசுவை குறித்து என்ன செஞ்சார்களாம், பேசிக்கொண்டே போகிறார்கள். அங்கு 14 நான் வாசிக்கின்றேன். போகையில் இந்த வர்த்தகமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரையொருவர், நீங்களும் நானும் இதிலிருந்து இந்த 2 பேருடைய அந்த குணாதிசயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2 பேரும் போகையில், நடக்கையில், தான் கண்ட இடங்களில் இருந்து தன்னுடைய பிரயாணத்திலே பல தூரங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டரிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலே போகின்ற தூரத்திலே அவர்கள் பேசின முழு வார்த்தையும் யாரை குறித்தது சொல்லுங்க? ஆமாம். ஆனால் நீங்களும் நானும் இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க. 2 நண்பர்கள் பேசுனா என்ன பேசுவீங்க? யாராவது பிள்ளை பிடிச்சி பேசுறது, தேவையில்லாம ஏதோ உலகத்தின் காரியங்களை பேசுவது, எதையோ உலகத்தின் காரியங்களை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த 2 பேர்கள் இயேசுவை குறித்து, அவருடைய வாழ்க்கையை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசிக்கொண்டே போகிறார்கள்.
ஆனால் இப்போ நம்ம சில நாட்களாக நாம் பார்த்தாலும் சரி, பல வருடங்களாக பார்த்தாலும் சரி, நீங்கள் திடீர்னு யாராவது ஒரு பையன்கிட்ட போய் இந்த கிரிக்கெட் வீரரில் சிஎஸ்கேயோ இல்லை ஏதோ ஒரு காரியங்களை சொன்ன அடுத்த செகண்டில் பேசுவான் பாருங்க, பல 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 பலன்னு தொலைன்னு பேசிட்டே இருப்பான். 1/4 மணி நேரம் ஆயிரும். அவன் பேசல, சண்டை போட்டு பார்கென் பண்ணி, நீ பெருசா நான் பெருசா, என் டீம் பெருசா உன் டீம் பெருசா, என் வீரர் பெருசா உன் வீரர் பெருசா, இந்த ஆண்டு உனக்கு தெரியுமா, இந்த ஆண்டுல இவ்வளோ அடி வெளுத்து வாங்கினாரு, இந்த வருஷத்துலலாம் வரலாறை பேசுகிறோமே. ஆனால் ஆண்டவரை குறித்து நமக்கு வரலாறு தெரியுமா? ஆண்டவரை குறித்து, நம்முடைய பின்னணியிலே காரியங்களை குறித்து என்றைக்காவது நாம் நம்முடைய கூட இருக்கின்ற நண்பர்களோடு பேசியிருக்கிறோமா என்பது இந்த 2 பேரும் நமக்கு ஒரு சவாலாக இருக்கிறார்கள். இன்றில் இருந்து நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என் நண்பர்களோடு நான் பேசுகின்ற வார்த்தை இயேசுவை குறித்து நான் பேச வேண்டும். தேவையில்லாத 18+ பார்க்க அண்ணா என்னென்ன 18+ சொல்கிறீங்க? தேவையில்லாத தவறான வார்த்தைகள் வாலிபர் வாயிலை பிறக்கிறது. உண்மைதானே? நம்ம காரில் வரும்போதே பார்த்தேன், அடிச்சு விடுவேன், நிறைய வார்த்தைகள் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். தேவையில்லாத வார்த்தைகள் நீங்கள் வாயிலிருந்து நிறுத்த பழகிக்கொள்ளுங்கள். 2வதாக நீங்கள் பாருங்கள், 15வது வசனம் வாசிங்கள். நம்மெல்லாம் பயப்படுத்துறீங்களா? லூக்கா 24ஆம் அதிகாரம், சரியாம்மா? பக்கம் வந்து 122 இருக்குது. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எஸ், வாசிமா. இங்கு 2 பேர், முதலாவது சொன்னேன் இயேசுவை குறித்து பேசிக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறார்கள். 2வதாக இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இவர்களோடு யாரு சேர்றா? இயேசுவும் சேருகிறார். 2 பேரும் பேசிக்கொண்டு போகிறது இயேசுவை குறித்து பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அங்கு இயேசுவும் அவர்களோடு கூட அவர்களோடு இடைப்பட்டு பேசி நடக்கின்ற காரியங்களை இவ்வசனம் நமக்கு அழகாக எடுத்து உரைக்கிறது. நீங்களும் நானும் பேசுகின்ற வார்த்தையில தான் தெரியும் ஆண்டவர் நம்மோடு கூட என்ன செய்கிறாரு, நடக்கிறார். நீங்களும் 2 பேரும் பேசுகின்ற வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தப்பா பேசினப்ப யார் இருக்கா? நீங்க தவறான பேச்சுக்கள், சொற்கள், ஆணும் பெண்ணும் தவறாகவோ ஆண்களுக்குள்ளாக தவறாகவோ ஏதோ ஒரு தவறான வார்த்தைகளை பேசும்பொழுது அங்கு நமக்கே தெரியாமல் யார் வந்துடுறா? சாத்தான். தேவையில்லாத இருளின் காரியங்கள் நமக்குள்ளே வந்து விடுகிறது. இங்கு இயேசுவை குறித்து பேசுகிறார்கள், இயேசுவும் அங்கு இணைகிறார். இயேசு இணைகிறது மட்டுமல்லாமல் இந்த 2 பேரும் இயேசுவிடத்திலே பேசிக்கொண்டே வருகிறார்கள், பேசிக்கொண்டே நடக்கிறார்கள். 2 பேர்களுக்குள்ளாக அநேக கேள்விகளுக்கு இயேசு பதில் சொல்லிக்கொண்டே வருகிறார். 2 பேர்களாக அநேக உரையாடல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது சீசர்களும் அங்கு இயேசுவும் பேசி நடக்கிற அனுபவம் நமக்கு ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும். முதலாவது சொன்னேன், நமக்குள்ளே இயேசுவை குறித்து நாம் பேச வேண்டும். 2வதாக சொல்கிறேன், நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு பேச வேண்டும். இயேசுவோடு சொல்லுங்க நடக்கணும். அல்லேலூயா. நீ ஒரு எஸ்எம்எஸ் பண்ணுறல்ல தம்பி, ஒரு உதாரணமாக சொல்கிறேன், ஒரு ப்ராக்டிக்கல் சொல்கிறேன். ஒரு ஹாய் போடுற ஒரு பொம்பளை பிள்ளைக்கு, சரியா? பொம்பளை பிள்ளைங்க கொண்டாரு, இல்லை பையனை வச்சுக்க ஒரு ஹாய் போடுற, அங்கேருந்து என்ன வரும்? ஹாய் வரும். ஹாய் வரலன்னு என்ன பண்ணிடுவேன்? ஃபோன் பண்ணி கிழிச்சிருவேன். சரி, அப்படி தானே? இல்லையோ? ஆமாம், ஹாய். அப்புறம் அடுத்து என்ன விடுவேன்? ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா? அங்கேருந்து பதில் ஒரு ஐ எம் ஃபைன், யூ சாப்பிட்டியா? அப்படி விசாரிச்சுட்டே இருப்போம். கொஞ்ச நேரம் விசாரிச்சுட்டு, சே நேற்று நல்லா இருந்துச்சே, நேற்று நம்ம அங்கே அந்த ஊருக்கெலாம் போனோமே, அதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த உலகத்தில் அப்படியே பிள்ளைகளோடு பேசி 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 நம்ம என்ன ஆயிட்டுன்னா, பிள்ளைகளோடு தான் இப்படி ரொமான்ஸாக, பிள்ளைகளோடு தான் விசாரிக்கிற அனுபவம் அப்படியே உலகத்திற்குள்ளாக வைத்து விட்டோம். நீனும் நானும் ஆண்டவரோடு பேச வேண்டும். அதே போல் ஃபார்முலா சொல்கிறேன், இந்த ஹாய் போடுறா தருமா, நீ வா ஆலயத்தில் உட்கார்ந்துட்டு ஆண்டவரை வந்திருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, இன்னி நான் உம்மோடு கூட பேச விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பேசுவார பேச மாட்டாராங்க? பேசுவார். அப்படின்னா இதே போல நாம் பேச வேண்டும். எவ்வளவுதாக உலகத்தின் காரியங்களுக்காக நாம் பேசுகிறோமோ அதே போல
அதை விட அதற்கெல்லாம் முக்கியத்துவத்தை கொடுக்கிறத விட நம்மை உண்டாக்கின உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு நாம் பேசி நடக்கின்ற அனுபவம் என்றைக்காவது நமக்கு இருக்கிறதா? அண்ணே, நான் இப்போ பேசினா என் உள்ளத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கும். அண்ணன், நான் இப்போ ஆண்டவரோடு பேசினா இந்த நாட்களை ஆண்டவனோடு பேசுவதையும் நான் நடப்பதையும் என்னுடைய பிரயாணத்தில் நான் பார்க்க முடியும் என்று சொல்லி நாம் என்னைக்காவது நாம் கேட்டிருக்கோமா, பார்த்துருக்கோமா, உணர்ந்திருக்கிறோமா? ஒரு நாளும் கிடையாது. ஜெபிக்கிறதே ஃபஸ்ட்டு. இன்னைக்கு நான் உங்களுக்கு கேட்டேன்னா, இன்னைக்கு யாராவது ஜெபிச்சிங்கன்னு கேட்டேன்னா எத்தனை பேர் கை தூக்கிங்கன்னு தெரியாது. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரோடு பேசினீர்கள், என்னைக்கு ஆண்டவரோடு நடந்தீர்கள் என்று சொல்லி நீங்கள் நான் கேட்டேன்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் சொல்லுவீர்கள், நான் இன்றைக்கு ஜெபம் செய்யவில்லை, நான் இன்றைக்கு ஆண்டவரோடு நடக்கவில்லை என்கிற காரியங்களை முன்வைப்பது உண்மைதான். ஆனால் இங்கு அழகாக சொல்லப்பட இருக்கிறது, இந்த 2 சீடர்கள் இயேசுவோடு பேசி என்ன செஞ்சாங்களாம்? நடந்தாங்க. இப்போ ஒரு கேள்வி கொண்டு வரேன். இயேசு எப்பெல்லாம் பேசுவார் சொல்லுங்க? ஜெபம் பண்ணும்போது பேசுவார், பைபிள் வாசிக்கும். சரி, வேற சத்தம் வர மாட்டேங்க. காலையிலையும் மாலையிலையும் அப்படி இல்லை. அது சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக சொல்லி தரேன். நீங்கள் இதெல்லாம் அனுபவிக்கணும். சரியா? நீங்கள் காலைல பைபிள் வாசிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு நீங்கள் போகும்போது உங்களுக்கு பஸ்ஸில் இருந்து ஏறி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவீங்கள்ல, ஸ்கூலுக்கு போகும்போது பஸ் வெயிட் பண்ணுவீங்க. ஃபியூ செகண்ட், அந்த கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவா தெரியுமா? அந்த 10 நிமிஷம் யாரோட பேசு? ஆண்டவரோட பேசு. உள்ளத்திலிருந்து அப்படியே பேசு. ஆண்டவரை பாதுகாப்போடு நாம் சென்று வர கிருபை செய்யும் அப்படின்னு பேசிட்டே இரு. ஏதாவது பிரயாணத்தில் போகும்பொழுது நீ என்ன பண்ணணும்? பேசணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? போர் அடிச்சுட்டு நான் எவனுக்காக ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணிட்டோம். இந்த பழக்கம் எங்கேருந்து வந்து சேரல. அண்ணன், நான் பிஸியாக இருந்தால் கட் பண்ணி விட்டுருவான். இப்போ அவன் ஃப்ரீயாக இருக்கிறான், வேலை வெட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அடிப்பான் பாருங்க ஃபோனு. 1.5 மணி நேரம் ஆனாலும் சரி, வைன்னு சொன்னாலும் செய்ய மாட்டான். ஆமாம், தம்பி சொல்கிறாங்க, அண்ணே நானும் அப்படி தான் இருக்கிறேன். உன்னே தான் சொல்கிறேன் தம்பி, நீ உலகத்திற்கு கொடுக்கின்ற நேரத்தை போல எவ்வளவா இந்த ஆர்வம் காட்டுகிறாயோ அதை இன்றைக்கு நிறுத்திவிட்டு நீ முழுமையாக உனக்கு போர் அடிக்குதா, உனக்கு யாருமே இல்லாத தனிமையாக இருக்கிறாயா, ஒரு அடுத்த செகண்டை கர்த்தரோடு பேசி நடக்கின்ற அனுபவத்திற்குள்ளாக வர வேண்டும். அந்த 2 பேரும் அப்படிதான் இருந்தார்கள். 2 பேரும் கர்த்தரை குறித்து பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே கர்த்தர் இணைகிறார். 2 பேரும் பேசிக்கொண்டு போவதை பார்க்க முடிகிறது. நீங்கள் ஜெப அறையிலும் பிரயாணத்திலையும் ஒவ்வொரு செயல்பாடிலும் கர்த்தரோடு பேச உங்களால் அழைக்கின்றேன். அடுத்ததாக வாசியுங்கள் 29ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம். அந்த அதிகாரம் தான், வேற எங்கே நான் போகல. சரியா? டக்குனு நிறைய ஒரு பேப்பர்லாம் பறந்துட்டு. சரி, ரைட்டா? வாசிக்குமா? இப்போ எம்மாவுக்கு வந்து விட்டார்கள். இந்த நேரத்தில் இயேசுவை அழைக்கிறார்கள். இயேசு அழைத்தவர் அங்கு பந்தியிலே உட்காருகிறார். அங்கு அழகாக இருக்கும். அடுத்த வசனம் நான் வாசிக்கிறேன். அவர்களோட இயேசு பந்தி இருக்கையில், மூன்றாவதாக இயேசுவோடு பந்தியிலே யார் உட்காருகிறார்கள்? அந்த 2 பேர். புரியுதா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. முதலாவது சொன்னேன் 2 நபர்கள் இயேசுவை குறித்து பேசி கொண்டு போனார்கள். அடுத்ததாவது சொன்னேன் இயேசுவோடு பேசுகிறார்கள், இயேசுவோடு நடக்கின்ற அனுபவத்தை சொன்னேன். மூன்றாவதாக இங்கு இயேசுவோடு அந்த 2 நபர்கள் தேவ மனிதர்கள் பந்தியில் உட்காருகிறார்கள், தேவ போஜனத்திற்குள்ளாக உட்காருகிறார்கள், உணவுக்காக உட்காருகிறார்கள், அமருகிறார்கள். நான் இந்த இன்னொரு கோணத்தில் சொல்கிறேன், புரியும். இந்த 2 பேரும் இருக்கின்ற பந்தியே நான் தேவாலயத்தின் கோணத்தில் நான் சொல்கிறேன். ஆலயத்திலே அங்கு 2 பேர் உட்கார்ந்து பந்தியில் இருக்கிறது போல நீங்கள் கற்பனை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2 பேரும் தேவனை அழைக்கிறார்கள், தேவனோடு இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் எங்கும் வந்து விட்டார்கள், தேவாலயத்திலே அவரோடு பந்தியில் உட்காருகிறார்கள். ஆனால் நீங்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, இத்தனை பேரில் நான் சொல்ல முடியும், தேவனுடைய பந்தியில் நீங்கள் எத்தனை பேர் சரியாக போயிருக்கீங்க?
திருவிருந்தில் திருவிருந்து படிச்சிருப்பீங்க தானே? எத்தனை படிச்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஓகே, சூப்பர், குட். ஞாயிற்றுக்கிழமையும் சரி, மற்ற நாட்களும் சரி, வாய்ப்புகள் கிடைக்கும் போது என்னைக்காவது நீ திருவிருந்துக்கு போயிருக்கியா? கொஞ்சம் யோசித்து பாரு. பிரதிஷ்டைக்கும் பண்டிகை நாட்களுக்கு மட்டுமே போகிற பழக்கம் எங்கிருந்து வந்துச்சு? ஏனென்றால் நீ ஆலயத்திற்குள் உட்கார உன்னால் முடியவில்லை. அங்கு இயேசுவோடு பந்தியில் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம ஆலயத்தில் உட்காருவதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேவனுடைய பந்திகளை கலந்து கொள்வதற்கு நம்ம கடினமா இருக்கிறது. நம்முடைய ஆலயத்தில் 9 மணிக்கு ஆராதனையில் எத்தனை மணிக்கு தான் போறீங்க? இந்த வந்திருக்கு இவ்வளோ கூட்டம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னால் 9 மணிக்கு முன்னாடி போயிடுவேனே, 8:55க்கு நான் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் கொயரே பாடுவாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் சவால் விட்டு சொல்ல முடியும்? எத்தனை பேர் 7 மணிக்கு ஆராதனைக்கு நான் சரியாக போய்விடுவேன், எந்த வேலையில் இருக்கட்டும், எவ்வளவுதான பப்ஜி கேம் தூக்கி தூர போட்டு நான் 7 மணிக்கு ஆராதனைக்கு போயிடுவேன் முடிச்சு சொல்ல முடியுமா? 5 மணிலிருந்து உட்காருவான் கேமில், 7:30 வரைக்கும் உட்காருவான் கேமில். ஆனால் நீ கேம் விளையாடு அப்படி வச்சுக்க, நீ 7 மணிக்கு நான் ஆலயத்திற்கு நான் போயிடுவேன்னு ஒரு முடிவு பண்ணி பாரான், நீ கேமே தொட மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போ நீ ஆலயத்திற்கு போக உன்னிடத்தில் வாஞ்சை இல்லை, ஆலயத்தில் உட்காருவதற்கு உனக்கு வாஞ்சை இல்லை, ஆலயத்தின் பந்தியிலே அவரோடு போஜனம் செய்வதற்கு உனக்கு விருப்பம் இல்லை. 9 மணி ஆராதனா செய்தி கொடுக்கும்போது என்ன செய்கிறோம்? போகிறோம். எங்கள் ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தருப்பான், கரெக்டாக செய்தி கொடுக்கும், கரெக்டாக வந்து உட்காருவான். கரெக்டாக எங்கேருந்து தான் கேட்பான் தெரியாது. செய்தி கொடுக்கறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பக்கத்தில் வந்து உட்காருவான். நீங்களும் நானும் இந்த அனுபவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது. வேறு பிரித்தவர்கள் நீங்களும் நானும் இந்த பிரேயர் செல்ல, மந்த்லி பிரேயர் செல்ல இணைந்திருக்கிற நீங்கள் விசேஷித்தமானவர்கள். நீங்கள் வேறுபட்டவர்களாய் 9 மணி சர்வீஸ் எத்தனை மணிக்கு போகணும்? 10 மணிக்கா? சொல்லுங்க. 8:45, அதிகபட்சம் 8:55க்கு நீங்கள் ஒரு வருஷம் போய் பாருங்க. அதே போல் 7 மணி சர்வீஸில் படிப்பை தூக்கி தூர போட்டுட்டு வந்து படிச்சுக்கலாம், 7:30க்கு படிச்சுக்கலாம், ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது. நீங்கள் கேம் ஏதாவது ஒரு ஃபோன் பேசிருக்கலாம், 7 மணிக்கு அப்புறம் கூட 7:30க்கு அப்புறம் கூட பேசிக்கலாம். நீங்கள் இந்த முடிவை செய்து பாருங்கள். ஒரு வருடத்தை நீங்கள் முடிச்சு பாருங்களா. நான் சொல்ல முடியும், எவன் ஒருவன் ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, எவன் ஒருவன் ஆலயத்திலோடு கூட தேவன் இருக்கிற காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, எவன் ஒருவன் சரியான நேரத்தில் ஆலயத்தில் உட்காருகிறானோ அவன் ஒரு நாளும் உட்காராத முடி அவ்வளோ பிஸியாக செய்வார். புரியுதா? ஹல்லேலூயா. கணிஷ்டனை கேட்ட சொல்லுவாங்க, ஆலயத்தில் டெய்லியும் கரெக்டாக போயிடுவாங்க, இப்போ அண்ணனுக்கு உட்கார்றது கூட டைம் இல்லை. எனக்கும் அந்த அனுபவம் இருக்கிறது. நானும் என் நண்பனும் சொல்கிறேன், நானும் ஒரு நண்பனும் 2 பேர் முடிவு செஞ்சோம். தம்பி ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக 7 மணிக்கு போயிடுவோம் சொல்லிட்டு 7 மணிக்கு நாங்கள் போயிடுவோம். அதே போல் 9 மணி சர்வீஸ்லாம் கரெக்டாக முன்னாடியே போயிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் கரெக்டாக போயிட்டுருந்தோம். திடீர்னு பக்கத்தில் சண்டே கிளாஸ் நடக்குது, எங்களை இன்வைட் பண்ணுறாங்க, நீங்கள் வாங்கண்டு. கிளாஸ் நடக்கிறோம், சர்ச்சுக்கு வந்துடும். இப்படி ஒரு 6 மாதம் கேப்பு தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு கேட்டிஸ்டாக மாறுறேன், அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குது, அவனும் நல்லா செட்டில் ஆகிட்டான். இப்போ நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் கிருபையினால் என்னை உயர்த்திருக்கிறது போல என்னால் தைரியமாய் சொல்ல முடியும். எவன் ஒருவன் 9 மணிக்கு முன்னதாக ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரோடு பந்தியில் இருக்க விரும்புகிறானோ அவன் அநேக ராஜாக்களுக்கு முன்னாடி தேவன் பந்தி இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இதிலிருந்து என்ன பண்ணிடணும்? ஆலயத்திற்கு உட்கார்ந்துடணும். எப்படியா கஷ்டம்தான், படை வலிக்கும், ஏன்னா பழக்கம் இல்லையே, 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு பழக்கம் இல்லை. இதில் ஒரு கொடூரம் என்னென்னா, நம்ம உட்காரலான்னு பார்த்துருப்போம், கமிட்டி என்ன பண்ணிட்டு போயிடும், நம்மளை கமிட்டி மெம்பர் வந்துட்டு, தம்பி அந்த பாயாசம் செய்யணும், இந்த ரசம் எடுக்கணும், இந்த டேபிள் எடுக்கணும், அதை எடுக்கணும், இது எடுக்கணும்னு சொல்லணுன்னே நம்ம 2 பேர் போனால் கூப்பிட்ருப்பாங்க. நம்ம எத்தனை பேர் போயிடுவோம்? 4 பேர் 5 பேர் இந்த கூட்டம் மாதிரி போயிடுது. சொல்ல விரும்பலை, கூட்டம் மாதிரி போயிடுது. ஏன் சொல்லி சொன்னால், உன்னுடைய நேரத்தை, உன்னுடைய வாஞ்சையை திருடுகிறதற்கான அநேகர் இருக்கிறார்கள். இன்றைக்கு நீ ஒரு முடிவு செய்து பார். இந்த வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சவாலாக சொல்ல முடியும், இன்றைக்கு ஒரு முடிவு செய்து பார். நாளை ஆராதனையில் முடிகிற வரைக்கும் என் கால் வெளியே படாது,
எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும் என் கால் வெளியப்படாது என்று சொல்லி நீ முடிவெடுத்து பார், கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? உயர்த்துவார். இப்போ நம்ம என்ன ஆயிட்டோம்னா, கமிட்டிக்கும் சரி ஊர் மக்களுக்கு ஒரு இளிச்சவாய் யாரு தான்? நீங்க தான், நானும் தான். நீங்களும் நானும் ஒரு இளிச்சவாயை போல மாறிட்டோம். எதுக்கெடுத்தாலும் நம்மளை தான். சிறுவர் ஊழியமா நம்ம தான், வாலிபர் ஊழியமா அப்பவும் நம்மளை பிடிச்சி இழுத்துட்டு கிடக்கிறது. பெரிய ஆண்களுக்கு கொடுக்க அப்பவும் நம்ம தான். வயசான கிளையுமர்களுக்கு ஊழியமா அப்பவும் எல்லாத்திற்கும் நம்மையே பயன்படுத்தி நீ வளர வேண்டிய பக்குவத்தை, நீ வளர வேண்டிய ஒரு தாகமான காரியங்களை வேறுடன் இருந்து பிடுங்குகிறதை இன்றைக்கு நம்ம என்ன செஞ்சிடணும்? ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நீ வச்சிருங்க. இந்த 2 சீடர்கள், 2 தேவ மனிதர்கள் அவர் இயேசுவோடு பந்தியிலே உட்கார்ந்தார்கள். 4வதாக அதை 30ஆம் வசனத்தில் பின்பகுதி நான் வாசிக்கிறேன். அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். இப்போ நல்லா கவனிங்க. இப்போதான் ஒரு முக்கியமான டாபிக்கில் போகிறேன். ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல பந்தியிலே உட்கார்ந்திருந்த சீடர் தேவ மனிதருக்கு அவர்கள் அப்பத்தை கொடுக்கிறார். அவர்கள் இயேசு கொடுத்ததை அவர் என்ன செய்கிறார்கள்? சாப்பிடுகிறார்கள். நல்லா கவனிங்க. ஒரு ஆவிக்குரிய பார்வையில் சொல்கிறேன். இதே போல சாப்பிட்டது போல நீங்களும் நானும் தேவாலயத்திற்கு அமருகிறோம். அவர் பந்தியில் அமர்ந்த அடுத்த கட்டம் என்ன செய்வோம்னு சொன்னால், பலிபீடத்திலிருந்து வருகின்ற வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? உள்ளே உட்கொள்ள வேண்டும். அந்த போஜனத்தை நாம் அசைப்போட வேண்டும். அந்த போஜனத்தோடு நமக்கு தேவையான ஆத்ம பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம என்ன ஆயிட்டுன்னா, நம்ம ஆலயத்துக்குள்ள வந்தோடனே காது எங்கே போயிருது? எங்கேயோ போயிருது. செவுட்டு மிஷின் மாதிரி தான். என்ன சொல்கிறதுன்னு கேட்குறதே கிடையாது. அப்படியே உட்கார்ந்து தேய்ச்சிக்கிட்டு சொல்கிறது நமக்கு இல்லை, வேற யாருக்கோ வேற ஒரு காரியங்களோன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே போய்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் இன்னும் மாற வேண்டிய காரியம், என்னுடைய தேவாலயத்திலே பலிபீடத்திலிருந்து வருகின்ற வார்த்தையை நான் உட்கொள்ள வேண்டும். அது எனக்கு ஆத்மாத்திலே ஒரு போஜனத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி செஞ்சணும், வாஞ்சிக்கணும். புரியுதா உங்களுக்கு? அடுத்ததாக நாளாக சொல்கிறேன். பலிபீடத்திலிருந்து வருகின்ற வார்த்தைகளை அவர்கள் வாஞ்சித்தார்கள். இயேசு அவர் பிட்டு கொடுக்கும் பொழுது அதை வாங்கி அதை சாப்பிட்டார்கள். இப்போ நம்ம எப்படி ஆயிட்டுனா, நம்ம பிட்டு இயேசுவுக்கே கொடுத்துறோம். நம்மளையே கொடுக்கிற அளவுக்கு சில கிரியைகள் நமக்குள் வந்து விட்டது. இன்றிலிருந்து ஆண்டவர் எதை பேச விரும்புகிறார், அதை எதை நான் தியானிக்க வேண்டும் என்கிற காரியங்களை இந்த சீடர்கள் நமக்கு ஒரு சவாலாக இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, அது அழகாக இருக்கும். வாசிங்க 31 ஒரு வாசிங்க சத்தமா. இப்போ பாருங்க, இப்போ பிரயாணத்திலிருந்து பந்தியில் உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்து ஏசு அப்பத்தை கொடுக்கிறார். அப்பத்தை பிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சாப்பிடுகிறார்கள். சாப்பிடும் பொழுது என்ன ஆகுது? கண்கள். நீ எப்பொழுது ஆலயத்திற்குள்ளாக வந்து ஆண்டவருடைய வார்த்தையை தாகமாக ஏற்றுக்கொண்டு என்றைக்கு அதை ஏற்றுக்கொள்கிறாயோ அன்றைக்கு கண் என்ன செய்யும்? அன்றைக்கு வாழ்க்கையினுடைய எல்லா அஸ்திவாரமும் திறக்கப்படும். அன்றைக்கு நீ தடைப்பட்டிருக்க அநேக காரியங்கள் திறக்கப்படும். அன்றைக்கு வேதத்தினுடைய வெளிச்சம் கிடைக்கும். அன்றைக்கு தான் தேவன் எதற்காக பைபிளை நமக்காக கொடுத்திருக்கிறாரோ, எந்த நோக்கத்திற்காக ஒவ்வொரு பதிலும் நமக்காக வைத்திருக்கிறாரோ அதனுடைய வெளிப்பாடு அன்றைக்கு தான் அது கிடைக்கும். நம்ம ஆலயத்திற்கு வந்தோடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இந்த செய்தி நமக்கு இல்லை, இது நமக்கு புரியாது, இது நமக்கு விளங்காது, இவரே ஃபஸ்ட்டு விளங்க மாட்டார், நம்ம அப்படி சொல்லிடுவோம். ஐயர்வாலே போட்டு சொல்லிடுறது, இவரே ஃபஸ்ட்டு விளங்க மாட்டார், இவர் பேசுகிற வார்த்தை எங்கே விளங்க போகுது, இவர் சொல்கிறதே புரிய மாட்டேங்கிறத தாண்டி நீ என்ன பண்ணலை? வாஞ்சிக்கல. நீ வாஞ்சித்திருந்தா நீ புரிவதற்கு ட்ரை பண்ணுவ, நீ அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்ப. நீனே தீர்மானித்து விடாதே.
என்று சொன்னால் வார்த்தைகள் யாரெல்லாம் கேட்டார்களோ, யாரெல்லாம் வார்த்தையே நிதானித்து தனக்குள்ளே அசை போட்டார்களோ, தனக்குள்ளாக தியானித்தார்களோ, அவர்கள் எல்லாருடைய கண்களும் வாழ்க்கையினுடைய எல்லாம் காரியங்களும் திறக்கப்பட்டது போல கர்த்தர் நமக்கு திறக்க விரும்புகிறார். கடைசியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். 32வது வசனம் ஒரு வாசிங்கள். முதலாவது நான் சொன்னேன், ஒரு 4 சொன்னேன். டக்குன்னு சொல்லுமா? ஃபஸ்ட்டு சொன்னேன், இயேசுவை குறித்து நாம் நண்பர்களோடு பேச வேண்டும். இன்றைக்கு ஒரு முடிவு எடுத்து ஆகணும். இரண்டாவதாக, நாம் இயேசுவோடு பேசி இயேசுவோடு நடக்கிற அனுபவத்திற்குள்ளாக கடந்து போக வேண்டும். மூன்றாவதாக, இயேசுவோடு பந்தியில் அமரணும். சரியா? அமரணும் ஃபஸ்ட்டு. நாலாவதாக, பந்தியில் அமர்ந்த நாம் அவள் தருகின்ற மன்னாவை, அப்பத்தை புசிக்க வேண்டும். அது எனக்கு வேண்டும், எனக்கு அது வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். ஐந்தாவதாக, இந்த நாளும் செய்ததுக்கு பின்புதாக அங்கே அழகாக இருக்கிறது, அவர்கள் இருதயத்திற்குள் தேவ அக்கினி செஞ்சா கொழுந்து விட்டு எரிந்ததாம். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ளே வந்து ஆலயத்தின் ஆராதனையை முடிந்த பின்பதாக, இல்லைன்றால் வேதம் வாசித்தது பின்பதாக, ஜெபித்ததற்கு பின்பதாக அவனுடைய உள்ளம் இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? கொழுந்து விட்டு சொல்லுங்க. நம்ம சொல்கிறேன், இது ஒரு தெளிவாக சொல்கிறேன், புரியும். இப்போ பந்தியில் உட்கார்ந்தார்கள்ல, உட்கார்ந்ததுக்கப்புறம் இயேசு கண்களை திறந்ததுக்கப்புறம் இயேசு அவர்களை விட்டு மறைந்து போகிறார். மறைந்து போனதுக்கப்புறம் இவங்களுக்கு அப்போதான் தெரியுது, நம்மோடு பயணித்தது இயேசு என்று தெரிந்து அந்நேரமே அங்கே இல்லாமல் எங்கே போகிறாங்க? மறுபடியும் எருசலேமுக்காக வேகமாய் ஓடுகிறார்கள். அது வரைக்கும் நடந்து வந்தவர்கள் இப்போ மறுபடியும் எருசலேமுக்கு நேராக, சீடர்கள் இருக்கின்ற இடங்களுக்கு நேராக, இயேசு உயிர்த்தெழுந்த அந்த காரியங்களுக்கு நேராக மிக மிக விரைவாக ஓடினார்கள். ஓடியது மட்டுமல்லாமல் அங்கு போய் அமைதியாக அவங்களுக்கு இருக்க முடியல. நாங்கள் இயேசுவை கண்டோம், நாங்கள் இயேசுவோடு கூட நாங்கள் பேசினோம், இயேசுவோடு கூட பந்தியில் இருந்தோம், இயேசு எங்களுக்காக அப்பத்தை தந்தார், அதை உட்கொண்டோம். அப்பொழுதுதான் எங்கள் கண்கள் திறந்த பின்பதாக தான் தெரிகிறது. அநேக வார்த்தைகள் பேசதான் தெரிந்தது, இவர்தான் நம் மேசியா என்று சொல்லியும், இவர்தான் இரட்சகர், எங்களோடு கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கிறார், பேசிக்கொண்டு இருக்கிறார், பேசினார் என்று சொல்லி அங்கு சீடர்களுக்கு சொல்லுகிறார்கள். அவங்க இருதயம் எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த அனுபவம் ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். ஆலயத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் சரி, ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் சரி, உன்னுடைய உள்ளம் இந்த அன்பை நான் பிறருக்கு சொல்லியே ஆக வேண்டும், இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பிறருக்கு சொல்லியே ஆக வேண்டும், பிறருக்கு என் வாழ்க்கையை முன்னுதாரணமாய் காண்பித்தே ஆக வேண்டும், என்னுடைய பேச்சில் இன்றிலிருந்து நான் என்னுடைய வாழ்க்கையின் முறையில் நான் ஒரு வித்தியாசமாய் காண்பித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதன் முடிவெடுத்து அவன் பிரகாசிக்கிறான் சொன்னால் அவன் உண்மையாகவே அர்ப்பணிக்கப்பட்டவன், அவன் உண்மையாகவே கர்த்தரை தேடுகின்ற மனுஷன். அதற்கு பதிலாக சும்மா உட்கார்ந்து போனால் உன்னுடைய அர்ப்பணிப்பையும், உன்னுடைய ரட்சிப்பையும், உன்னுடைய திருவிருந்தையும், உன்னுடைய திடப்படுத்தலையும், உன்னுடைய ஞானஸ்தானமும் எங்கேயோ ஒரு தவறு இருக்குது. புரியுதா உனக்கு? ஒரு அனல், ஒரு அக்கினி, ஒரு நமக்குள்ளே ஒரு வாஞ்சை இருக்கணும். என்னால் அமைதியாக இருக்க முடியாது. கடாச்சோரத்தில் ஒரு சில பசங்க உண்டு, சித்தேரி மலைக்கு போயிட்டு வந்தோடனே அவங்க பசங்களால் இருக்கவே முடியலை. ஒரு உதாரணம் சொல்கிறேன், இருக்கவே முடியலை. நான் சொல்லவே இல்லை, பசங்களே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜெபம் பண்ண நிறைய வேர்டிங்களை யூஸ் பண்ணி அதர் தேசத்திற்காக, மக்களுக்காக, வாலிபர்களுக்காக ஜெபிச்சிட்டே இருந்தாங்க. இன்னும் ஒருபடி மேலே சென்று அவங்கள டேக்ஸ் தானே கூட அந்த சுவிசேஷத்துடைய பிரதியை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ரட்சிப்பை பெற்றவன், கர்த்தர் தங்களுக்குள்ளே கண்டவன், அவருடைய மகிமையை அனுபவித்தவன், அவரோடு நடக்கின்ற காரியங்களையே பிரகாசத்தை அனுபவித்தவனால் சும்மாவே செய்ய முடியாது,
இருக்கவே முடியாது. அவனுக்குள்ள ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். அதனால தான் கனிஷ்டன் எங்கள் டீமுக்கெல்லாம் நம்முடைய வாலிபர்களுக்காக எதையாவது ஒன்று செய்ய வேண்டும், எதையாவது ஒன்று வளர்த்து விட வேண்டும், அவளுக்குள்ள அந்த அக்னியை நான் உங்களுக்குள்ளாக வைக்க வேண்டும் என்று சொல்லிதான் அநேக மீட்டிங், அநேக வார்த்தைகள், அநேக காரியங்களை சொல்லி சொல்லி உங்களை நாங்கள் எங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையான காரியங்களை உங்களுக்கு கொடுக்கிறது போல நீங்கள் உங்களுக்குள்ளாக ஒரு அக்னி என்ன செய்யணும்? எரியணும், கொழுந்து விட்டு எரிய வேண்டும். ஏதாவது நான் கர்த்தருக்காக நான் செய்ய வேண்டும், வீட்டிலிருந்து ஆண்டவரே உலகிற்கு நான் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் செஞ்சிடணும். கடைசி ஒரு 5 நிமிஷம் ஜெபம் வைப்பேன். இன்றைக்கு ஆண்டவரை எனக்குள் ஒரு அக்னி எழும்பட்டும், ஒரு பக்தி வைராக்கியம் எனக்குள் எழும்பட்டும். உலகத்தில் அழிகின்ற மாந்தர்கள் மேல் வாலிபர்களாகிய நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். நாங்கள் முன் சென்று அநேக ஆத்துமாக்களை இரட்சிப்புக்களாக கொண்டு வர வேண்டும். என் நண்பர்கள், என் கூட இருக்கிற உறவினர்கள், என்னோடு பயணிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு முன் உதாரணமாய் இருக்க வேண்டும். என் வார்த்தை ஒரு பக்தி விருத்தியான ஒரு வார்த்தையாய் வெளிவர வேண்டுமே தவிர என்ன வார்த்தை வந்துடக்கூடாது. தம்பி, ரொம்ப ரெக்வஸ்டாக கேட்குறேன், எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கிற தேவையில்லாத வார்த்தை மட்டும் செய்ய வேண்டாம். அவன் மொபைலில் தேவையில்லாமல் பேசிட்டு போயிடுவான். இயேசுவை வெறுக்கிறவன் தப்பாக வேடிங் பண்ணி நம்ம தேவையில்லாத வாயில் உடைச்சிருவேன், வேறு டபுள் மீனிங்லாம் பேசுவான். இந்த வார்த்தை நீ என்ன செய்ய வேண்டாம், உபயோகிக்க வேண்டாம். இந்த வார்த்தை உன்னுடையது அல்ல. உன்னுடைய வார்த்தை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பிரசங்கிக்கிற வார்த்தை. அந்த வார்த்தையை நீ தான் அனுபவிக்க வேண்டுமே தவிர உலகத்தின் வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. 5 காரியங்களும் தியானித்தோம். கடைசியாக இயேசுவை கண்டவனால் சும்மாவே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாத போல நீங்கள் இயேசுவை கண்டவர்கள், இயேசுவை அனுபவித்தவர்கள் என்ன செய்யணும்? சும்மாவே இருக்கக்கூடாது. இன்னிலிருந்து அடுத்த மந்த்லி ப்ரேயர்லாம் யாராவது ஒருத்தரை பிடிச்சி இழுத்துடுவாரே இல்லையோ, நான் ஒன்று சொல்கிறேன், அவன்கிட்ட பேசு. 1 மாதம் டைம் தரேன். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதம் டைம். நீ ஒரு மனுஷனை ஒரு மனிதனை ஒரு நண்பனை மட்டும் தேர்ந்தெடுத்துக்க. இந்த 1 மாதம் அவனோட பேசு. இயேசு பற்றி நீ பேசு. நீ பெற்ற நன்மைகள் குறித்து பேசு. இல்லை நீ பெறவே இல்லையா, பரவாயில்ல பேசு. நீங்கள் பேசி அடுத்த மந்த்லி பேரில் எத்தனை பேர் கொண்டு வரணும் சொல்லுங்க. பிபிஎஸ்லாம் விளையாட்டாக சொல்லுவோம் தம்பி. நீ நாளைக்கு யாராவது ஒருத்தங்களை எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தால் உங்களுக்கு சாக்லேட் தருவோம், ப்ரைஸ் தருவோம்னு சொன்னால் சின்ன பிள்ளைலாம் 2-3 கொண்டு வந்துருவோம் தெரியுமா? நான் சொல்கிறேன், உலகத்தில் ஒரு சாதாரண பிபிஎஸ் மீட்டிங்க்கு விளைவிருந்த அந்த முத்துக்கள் அழகாய் கொண்டு வருவது போல ஒரு ஆத்மாவை உனக்கு எத்தனை நாள் டைம் தரேன்? 1 மாதம். இந்த 1 மாதத்தை நீ விளையக்கரையும் செய். இந்த எப்படி என் நண்பனுக்கு நான் பேச வேண்டும், எதை குறித்து நான் பேச வேண்டும் சொல்லி நீ முடிவெடுத்தால் முதலாவது நீயும் மாறுவ, உன் நண்பனும் மாறுவான், உன் சுற்று வட்டாரம் மாறும், உன்னுடைய தொடர்பும் மாறும், நீ பேசுகிற தேவையில்லாத சேட்டிங்கும் மாறும், தேவையில்லாத அந்த காரியங்கள் எல்லாம் மாறும்னு சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படி எழுந்து கண்களை மூடி ஜெபம் எல்லோரும் எழுந்து கொண்டு, அப்பா இந்த நாட்களிலே எங்களோடு பேசினீர். அந்த 2 சீடர்கள் தெய்வ மனிதர்கள் இயேசுவை குறித்து பேசிக்கொண்டே சென்றார்கள். அப்பா இன்றிலிருந்து என் வார்த்தையிலே நான் இயேசுவை குறித்து நான் பேச விரும்புகிறேன். கண்களை முடிக்க தம்பி, எல்லாரும் கண்ணை முடிக்க. ஆண்டவனோடு பேசி கொண்டு இருக்கிறார். உன் வார்த்தை இன்றைக்கு மாறட்டும். உன் வார்த்தையில் ஒரு கடிவாளத்தை நீ வை. இதுவரைக்கும் நீ பேசின தேவையில்லாத வார்த்தை, ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா, என்னை மன்னியும். இன்றிலிருந்து என் நண்பனை நான் ஆதாயப்படுத்த வேண்டும். இன்றிலிருந்து என் நண்பர்கள் என்னோட கூட இருக்கிறவர்களுக்கு நான் இயேசுனுடைய வரலாறு, இயேசுனுடைய பிறப்பு, அது மட்டும் இல்லாமல் ஊழியக்காரர்கள் செய்த தொண்டுகள், மிஷனரிகள் சாதித்தவையெல்லாம் நான் உட்கார்ந்து என் நண்பர்களோடு நான் பேச வேண்டுமாப்பா. அப்படிப்பட்ட என்னுடைய நாவை தொடும் என்று சொல்லி கேளுமா. அப்படின்னு கேளு. நீ கேட்க கேட்க ஆண்டவரோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நீ கேட்க கேட்க உன் நாவை பழக்க வைக்க விரும்புகிறார். தம்பி, ஆண்டவர் உன் நண்பனை கொடுத்துருக்காருன்னா சும்மா கொடுக்கல தம்பி. சிலரோடு தேவன் பேச விரும்புகிறார். உன் கூட இருக்கிறான் தம்பி. அந்த நண்பனை ஆண்டவர் நீ எப்படியாவது ரட்சிக்கணும், எப்படியாவது என்னை பற்றி நீ பேசணும்னு சொல்லி தான் ஆண்டவர் உன்னோடு கூட நடப்பதற்காக ஒப்பு கொடுத்துருக்கார். ஆனால் நீயோ உலகத்தினுடைய தேவையில்லாத வார்த்தையே விதைக்கிறியம்மா.
நீ தான் உன்ட்டு தான் ரட்சிப்போறன்னு தம்பி உன்னுடைய நண்பை ஆசைப்பட்டு உன்ட்டு வந்தான். ஆனால் நீ தேவையில்லாமல் பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்கிய, தேவையில்லாமல் வார்த்தையினால கற்றுக் கொடுத்துருக்கிற, அநேகருக்கு தேவையில்லாத பழக்கத்தை நீ கற்றுக் கொடுத்துருக்கிய தம்பி. ஆண்டவனோடு பேசு, அப்பா என்னை மன்னியும் சொல்லி கேளுமா. மட்டும் இல்லாமல் ஆண்டவரோடு பேசி நடக்கின்ற அனுபவம் எனக்கு தாரும்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, இன்றிலிருந்து நான் தினந்தோறும் உம்மோடு பேசி நடக்கின்ற, எந்நேரமும் நான் பேசுகின்ற, ஒரு நேரத்தில் நான் ஃப்ரீயாக இருந்தால் கூட அந்த நேரத்தில் நான் மொபைல்லாம் தூக்கி தூர போட்டு நண்பர்களிடத்தில் பேசுறது, தேவையில்லாத பெண்களிடத்தில் பேசுறதெல்லாம் விட்டு என் ஆண்டவரோடு பேசுவதற்கு நான் பழக்க வைக்க விரும்புகிறேன். ஆண்டவரோடு நான் பேசி நடக்க விரும்ப சொல்லி ஒப்பு கொடுப்போம். அதே நேரத்தில் ஆண்டவரோடு பந்தியில் உட்காருவா தம்பி, உன்னை தேடுறா தம்பி. அவரோட பந்தியில் உட்கார ஆண்டவர் தேடுகிறார். ஆண்டவனை தேடுகிறார். மறைந்து போனது போல இருந்துச்சு. அந்த நேரத்தில் 2 பேரும் அழைத்து எங்களோடு கூட வாங்கன்னு சொல்லும்போது அவர்களோடு இயேசு பந்திருந்தது போல உன்னோடு கூட இருக்கின்ற ஆண்டவர் நீ அவரோடு இருக்க விரும்புகிறார். இந்த நாட்கள் ஆண்டவரே, நான் ஆலயத்திற்கு சரியாக 9 மணிக்கு நான் போயிடுவேன், மாலை ஆராதனைக்கு 7 மணிக்கு நான் சரியாக அட்டன் பண்ணிடுவேன். எந்த வாலிபை கூடுகிறனாலும் அங்கு நான் கட்டாயம் நான் இருப்பேன் சப்பா, அங்கு நான் இருப்பேன். உலகத்தினுடைய நண்பருக்கோ உலகத்தினுடைய சாதனங்களுக்கோ நான் நேரத்தை கொடுக்காம இன்றிலிருந்து ஆண்டவருக்கு நான் நேரத்தை ஒப்பு கொடுப்போம். அதே நேரத்தில் ஆண்டவரோட வார்த்தை நான் கேட்டு என்னை உருவாக்குவதற்கு, ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் அசைப்படுவதற்கு, எனக்குள்ளே தியானிப்பதற்கான கிருபையை தாங்கன்னு சொல்லி கேளுமா. கடைசியாக, அப்பா இவ்வளோ பெரிய நன்மைகளை பெற்ற நான் எனக்குள்ளேயே அந்த இருதயத்தினுடைய வாஞ்சையிலே அதிகமாய் ஆக வேண்டும், எனக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம் அதிகமாய் ஆக வேண்டும் சொல்லி கேளுமா. நீ கேட்க நீ பெற்றுக்கொண்ட நன்மை அதிகமாய் அநேகருக்கு போகும். நீ சும்மா இருக்கக்கூடாது. காலம் சமீபமாய் இருக்கிறது தம்பி. அநேகரை மீட்க பொருளாய் உனக்குள்ளே எரிகின்ற அக்னியே, உனக்குள் இருக்கின்ற வேத வாக்கியங்களில் இருக்கின்ற தாகம் அநேகருக்கு நீ கடத்துவதற்கு ஒரு சாட்சியுள்ள மனிதனாய் உன் வாழ்க்கையிலையும் உன் வார்த்தையிலும் நீ காண்பிக்க ஆண்டவரே நான் உருவாக்குவதற்கும் அப்படிப்பட்ட கிருபையின் பக்தி வைராக்கியம் காண்பதற்காக கிருபை செய்யும் சொல்லி ஜெபம் செய்வோம். மகிமையான அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் பிள்ளைகள் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ எல்லாருடைய அர்ப்பணிப்புக்காக நோக்கி நான் பார்க்கிறோம். நான் கிறிஸ்துவுக்காக எதையாவது ஒன்று செய்ய வேண்டும், அழுகின்ற ஆத்துமாக்களுக்காக நான் எதையாவது ஒன்று செய்ய வேண்டும், என்னுடைய வாலிபத்தை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், என் வாலிபத்திலேயே அநேகரை மீட்பதற்காக என்னை நான் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அநேக தீர்மானித்திருக்கிறார்கள். அநேக இன்றிலிருந்து சரியான ஆலயத்திற்கும் சரியான கூடுகைக்கும் சரியான நேரத்தில் வார்த்தைகளை என்னோடு கூட பேசுவதற்கும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அசைப்படுவதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே மோடு பேசி நடப்பதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென்.